வணக்கம் திருப்பூர் கதிரேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பூர்ல நம்பர் 1 ஸ்கூல் நம்ம சுப்பையா சென்ட்ரல் ஸ்கூல் அங்கதான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்னா, சிபிஎஸ்இ இன்னைக்கு பெஸ்ட் கல்வியா இல்ல மெட்ரிகுலேஷன் படிக்கிறது பெஸ்டா, இது சம்பந்தமான பலவிதமான கேள்விகள் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இன்னைக்கு இருக்குங்க. ஸோ இது ரிலேட்டடா நம்ம இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் சுகுமார் சார் அவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சார். நல்லா இருக்கோம் சார். நல்லா இருக்கோம் சார். சார், இப்போ இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோஸ்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகளை வந்து எதில் போடணும், சிபிஎஸ்சில போடுறதா மெட்ரிக்ல போடுறதா, எந்த விதமான எஜுகேஷன் வந்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வந்து பேரண்ட்ஸ் மத்தியில் இருக்குங்க சார். ஸோ அது ரிலேட்டடா உங்ககிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது சார் வந்திருக்கோம். சந்தோஷம். இது வந்து ரொம்ப நாளாக இது ஃபீல்டில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புது பேரண்ட்ஸுக்கும் இது இந்த கேள்விகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி அஃப்கோர்ஸ் எங்கள் பிரின்ஸிபல் இன்னும் நல்ல விளக்கமாக சொல்லுவார். இதில் வந்து எப்படின்னா, மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சி மட்டும் இல்லாமல் இன்னும் ஐசிஎஸ்சி இருக்குது, ஐஜிசிஎஸ்சி இருக்குது, அப்புறம் ஐபி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நம்ம திருப்பூர்லேயே ஐசிஎஸ்சி அண்ட் ஐஜிசிஎஸ்சி எல்லாமே, ஐபி கூட ஒரு சில ஸ்கூல் இருக்குது. ஆனால் பரவலாக ரொம்ப பிரபலமாக இருக்கிறது மெட்ரிக் இல்லைன்னா சிபிஎஸ்சி, ரெண்டு தான் இருக்குது. ரெண்டுமே ஒரு வகையில் நீண்ட நாளாக பசங்க படிச்சுட்டு வர்றது தான். ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். புக்ஸு ஃபாலோ பண்ணுறதுல ஆகட்டும், அல்லது அசஸ்மெண்ட் எக்ஸாம் பேட்டர்ன், இதெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. அவங்க ஃப்யூச்சர் எய்ம் எதை, அடுத்தது என்ன படிக்க நினைக்கிறாங்க, ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கு போகிறாங்களா, அடுத்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுத போகிறாங்களா, அது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க மெட்ரிக்கா சிபிஎஸ்சியா அப்படின்னு செலக்ட் பண்ணணும். அதுதான் அது. நீங்கள் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் எங்கள் பிரின்ஸிபால் கிட்ட பேசுனீங்கன்னா மேற்கொண்டு நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இதை பற்றி நம்ம பிரின்ஸிபால் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவர் கிட்டத்தட்ட 35 வருடமாக கல்வித்துறையில மிகவும் சிறப்பான பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. அது போக கடந்த 15 வருட காலமாக சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வராக பணியாற்றி வந்துட்டு இருக்கிறாரு. மதிப்பிற்குரிய மிஸ்டர் ரமேஷ் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவர்கிட்ட இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு பெரிய சவாலா இருக்கிறது என்னன்னா, பிள்ளைகளோட படிப்பு தான். அப்படிப்பட்ட படிப்பை எப்படி கொடுத்தா பெஸ்டா இருக்கும், எங்க கொடுத்தா பெஸ்டா இருக்கும், இந்த ஸ்கூல் பெஸ்டா, அந்த ஸ்கூல் பெஸ்டான, எந்த சிபிஎஸ்சில போடலாமா, மெட்ரிக் போடலாமா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வந்து எல்லாருடைய மக்களுடைய மனசுல இருக்குங்க. அப்படிப்பட்ட அந்த கேள்விகளுக்கு ஒரு விடை கொடுக்கதான் இந்த வீடியோ நாங்க பதிவு பண்றோம். தொடர்ந்து சிபிஎஸ்சியில சேர்த்தா பெஸ்டா, மெட்ரிக்ல சேர்த்தா பெஸ்டா, இல்ல எந்த கல்வி முறையில நம்ம படிச்சா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும், இந்த மாதிரியான சந்தேகங்களை தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க சார். சார், இப்போ இருக்கிறதுலே பெரிய சவாலான விஷயம்னா எஜுகேஷன் தாங்க சார். எல்லா பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைங்களுக்கு எப்படிதான் தர்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குங்க சார். அதுல முக்கியமான கேள்வின்னு பார்த்தோம்னா, நம்ம சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கும் மெட்ரிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியலைங்க சார். நீங்க அதை பத்தி சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். ஓகே, பேசிக் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருதுங்க. ஒரு மெட்ரிக் இல்லாட்டி நம்ம சமச்சீர் கல்வி முறை அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கீழே வருதுங்க. அப்புறம் பாடத்திட்டத்தோட ஒரு நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி அவங்களோட ஃபோக்கஸ் வந்து மோஸ்ட்லி கன்செப்சுவல் கிளாரிட்டி,
அதாவது கருத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கணும், அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்கில்ஸ் திறன்களையும் அவங்க வளர்த்துக்கணும். இதுதான் வந்து சிபிஎஸ்சி பொறுத்தளவில் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது. ஸ்டேட் போர்டு பொறுத்தளவில் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் அதனோட ஒரு அறிவை வந்து நம்ம உள்வாங்கிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். இதுதான் வந்து பேசிக் இது அல்லாமல் சிபிஎஸ்சியில் வந்து பாட புத்தகங்கள் புக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து எல்லாமே வந்து என்சிஆர்டி ப்ரெஸ்கிரைப் பண்ணுறதுங்க. என்சிஆர்டிங்கிறது வந்து ஒரு நேஷனல் லெவல் பாடி, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸோ அவங்க தான் வந்து புக்ஸை ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து புக்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஸ்டேட் போர்டு என்ன சஜஸ்ட் பண்ணுது, சமச்சீர் அடிப்படையில் வந்து நம்ம அந்த புக்ஸை ஃபாலோ பண்ணுவோம். இதை தாண்டி சிபிஎஸ்சி பொறுத்தளவில் கரிக்குலம் டிசைன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகள் பார்த்தீங்கன்னா நீட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், இதுக்கு வந்து பெரும்பாலும் அது நல்ல விதத்தில் அது உதவும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரை வந்து நீங்கள் அடிஷ்னலாக என்னதான் நம்ம படித்தாலுமே அடிஷ்னலாக கொஞ்சம் கோச்சிங் வந்து தேவைப்படலாம். இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுபடும், எப்படி படிக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி மாறுபடும். பட் அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் கோச்சிங் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து சிபிஎஸ்சினாலே கண்டிப்பாக வந்து அது இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷாக தான் இருக்கும். தமிழ்நாடும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே வந்து நம்ம படிச்சுக்கிறோம் மெட்ரிக் ஸ்ட்ரீமில். அது வந்து இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ். எவாலுவேஷன் பேட்டர்ன் மதிப்பீட்டு முறை அப்படின்னு பார்க்குறப்போ ஜென்ரலாக வந்து சிபிஎஸ்சி பொறுத்தளவில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து என்ன படிக்கிறீங்க அதை எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதை டெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். இன்னொன்று வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஒரு குறிப்பிட்ட கருத்தை எடுத்துட்டு அதை எப்படி வந்து நீங்கள் பகுப்பாய்ந்து அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அந்த ஒரு பேசிஸில் இருக்கும். மெட்ரிக் பொறுத்த அளவில் ஓரளவுக்கு வந்து மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். புக்கில் இருக்கிறது வந்து மோஸ்ட்லி அது அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து மெமரி பேஸ்ட் ஒரு கொஸ்டின், அதனோட ஆன்சரை வந்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். சிபிஎஸ்சியில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைங்களையும் ஸ்கூலை மாற்ற போகிறீங்க. அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு குழந்தை என்ன படிக்குதோ ஒரு குறிப்பிட்ட கிளாஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 8வது வகுப்பில் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலுமே ஒரு வருஷத்தோட இடைப்பட்ட பீரியட்ல வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிற பட்சத்துல குழந்தையோட எஜுகேஷன் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே புக்கை தான் ஃபாலோ பண்றாங்க, ஒரே மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால வந்து அது ஒரு அட்வான்டேஜ் சிபிஎஸ்சி பொறுத்தளவில். பட் மெட்ரிகுலேஷன் அஃப்கோர்ஸ் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறப்ப வந்து அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலம் மாறும், டீச்சிங் மெத்தடாலஜியும் மாறும். இதுதான் வந்து ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். எங்க போனாலுமே சிபிஎஸ்சி படிக்கும்போது எங்க போனாலுமே அது அப்படியே கண்டினியூ தான் ஆகும். அது இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லைங்க, இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகள்லயும் நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க எங்க போனாலுமே அதே சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து கண்டினியூ பண்றப்போ இந்த குழந்தையோட படிப்பு வந்து ஒரு டிஸ்கண்டினியூ ஆகாது. ஸோ அது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம சிபிஎஸ்சியில் வந்து நம்ம ஜே எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் போட்டித் தேர்வுகள் எல்லாமே வந்து நம்ம சிபிஎஸ்சி ஈஸியாக இருக்கும் பண்ணும்போது, சிபிஎஸ்சி படிக்கும்போது போட்டித் தேர்வுகளை அவங்க இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க சார். இப்போ அது எப்படிங்க சார், சிலபஸ்லேயே அவங்க கொண்டு வந்துடுவாங்களா? இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே இந்த போட்டித் தேர்வுகளுக்கு உண்டானதை சிலபஸாக நமக்கு வருமா, இல்லை அதை செப்பரேட்டாக தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறோம் சார். இல்லை, சிலபஸாக வருமானு சொல்கிறத விட ஒரு சின்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி. இந்த புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே நிச்சயமாக வந்து ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு பார்க்குறப்போ மெட்ரிகுலேஷனை விட சிபிஎஸ்சி வந்து கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி நிச்சயமாக இருக்கும். அப்புறம் டீச்சிங் மெத்தடாலஜிலையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ஓரியன்ட். அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்கில் இருக்கிறத வந்து அப்படியே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் உங்களோட இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓனா பண்றதுங்கிறத விட ஓனா பண்றதையும் பெர்மிட் பண்றாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள அது வரணும். நீங்க ஓனா எழுதுறதுக்கும் சிபிஎஸ்சி வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கு.
ஆனால் எல்லாமே ஒரு ஜென்ரலாக நம்ம பேசுகிறப்போ சிபிஎஸ்சி தான் அட்வான்டேஜஸ், மெட்ரிக் தான் அட்வான்டேஜஸ்ன்னு ஒரு ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கான மதிப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கு. சிபிஎஸ்சி ஒரு சில விஷயங்கள் அட்வான்டேஜ், மெட்ரிக் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்வான்டேஜஸும் நிச்சயமா இருக்கு. ஸோ எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலுமே அதை வந்து நீங்க அந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், புது புது செயல்முறைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக எடுத்து நம்ம படிக்கிறப்போ நிச்சயமா வந்து மெட்ரிகுலேஷன் படிக்கிற பசங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அது ஒரு அட்வான்டேஜான ஒரு சிஸ்டமாக தான் இருக்கும். சார், அப்புறம் இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா, இப்போ சிபிஎஸ்சியில வந்து எந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய மெத்தட், டீச்சிங் மெத்தட் வந்து எந்த மாதிரியா இருக்கு, அட் சேம் டைம் வந்து நம்ம மெட்ரிகுலேஷன்ஸ்க்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டீச்சிங் மெத்தட் எந்த மாதிரி இருக்கு? சிபிஎஸ்சி பொறுத்த அளவில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், அதாவது ஒரு செயலை வந்து நீங்க செஞ்சுட்டு அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கலாம், இல்ல டீச்சரா டிசைன் பண்ண ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, கிளாஸ் ரூம்குள்ள ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா இருக்கலாம். ஸோ இதன் மூலமா வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து நீங்க அந்த பசங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றாங்க. டீச்சர்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. இன்னொன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் பேஸ்ட் லேர்னிங். ஒரு கருத்தை வந்து தெளிவாக அந்த குழந்தைக்கு புரியணும். அந்த கருத்து கரெக்டாக புரிஞ்சிருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட கண்டென்ட், அதாவது நம்ம சொல்றது என்னன்னா கான்செப்ட் வெர்சஸ் கண்டென்ட். ஸோ அது வந்து கான்செப்டை வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து சிபிஎஸ்சியில் ஒரு பேசிக் நம்ம அட்வொகேட் பண்ணுற ஒரு பேசிக் மெத்தடாலஜி. இது இல்லாமல் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், புக்கில் படிக்கிறது வந்து அந்த புக்கோட நிற்காம நம்மளோட ஒரு வாழ்க்கை முறையில் வந்து எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நம்ம எடுத்து சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்ஸையே டீச் பண்ணுவோம். அப்புறம் இது அல்லாமல் சிபிஎஸ்சியில் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம். அதாவது ஒரு டீச்சர் கிளாஸுக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு லெக்சர் மெத்தடுங்கிறத தாண்டி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அதுக்கு வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க. ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது வந்து அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட். ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி கிளாஸ் ரூம் லேர்னிங். ஸோ குழந்தைங்க வீட்டில் பண்ணலாம், இல்லை வெளியில் ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அதுக்கான ஒரு சூட்டபிள் இடத்துல வந்து அவங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டிய, அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். கேஸ் ஸ்டடீஸ்ன்னு பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டடீஸுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனை வந்து நம்ம அந்த குழந்தைக்கு முன்னாடி கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுக்கறது. சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்ரோச்லேயே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி பேஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அது வந்து சிபிஎஸ்சி ரிலேட்டட். இது அல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப முக்கியம். சிபிஎஸ்சி இதை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் நம்ம ஸ்டேட் போர்டு இல்லை மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் லைக் லெக்சர் மெத்தட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டீச்சர் வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட பாடத்தை வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க. குழந்தைங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் சிபிஎஸ்சியில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்களே சஜஸ்ட் பண்ணுறதுனால நிச்சயமாக வந்து குழந்தைங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்கும். புரிஞ்சு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே கொஞ்சம் அதிகம். மெட்ரிகுலேஷன் பொறுத்தவரையில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் அவங்களோட ஆனுவல் எக்ஸாமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு ட்ரில்லிங் மெத்தட், இப்போ ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க, அதை வந்து மனப்பாடம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியும் நம்ம மெட்ரிக்கில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது ஒரு விஷயம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் வரும். குறிப்பிட்ட டெக்ஸ்ட் புக் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ அதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள்ல வரலாம். பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக் உள்ள இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி மார்க் ஸ்கோரிங்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜியே இருக்கும். இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல வந்து இந்த சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் ஸ்கோரிங்கான ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் இதுதான் வரும் அப்படினு சொல்லி நம்ம பண்ணி அது நம்மளாலேயே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களாலேயே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரே ப்ரிப்பேர் பண்ண முடியும். பெரும்பாலும் வந்து ஒரு 60% to 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நார்மலி அதில் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஸோ அந்த ஒரு இது. ஸோ ஜென்ரலாக ஒரு ஒரு காமனாக நம்ம பேசுகிறப்போ சிபிஎஸ்சின்னு எடுக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மெட்ரிக் பொறுத்த அளவில் ஒரு எக்ஸாமுக்கு நம்மளை தயார்படுத்துகிறோம். ஸோ அதில் புரிஞ்சு படிக்கிறவங்களும் நிச்சயமாக இருப்பாங்க, ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து எஸ். சரி சார், ஜென்ரலாக இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற திங்கிங் என்னன்னா, நம்ம ஒரு 8th வரையும் சிபிஎஸ்சியில் போட்டுடலாம், அதுக்கப்புறம் 9th 10th மெட்ரிக்ல போடலாம், அதே மாதிரி 10th வரையும் சிபிஎஸ்சியில் போடலாம், ஆஃப்டர் அதாவது 11th 12th மெட்ரிக்ல போடலாம். இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். சிபிஎஸ்சி வந்து டஃப்பாக இருக்கும். இங்கேருந்து படிச்சுட்டு போய் மெட்ரிக்ல ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அவங்க ஃபைனல் வந்து பப்ளிக் வந்து பண்ணும்போது ரொம்பவும் அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் நல்லா ஏறும். அப்போ வந்து அவங்க மார்க் வந்து ஸ்கோர் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் திங்க் பண்ணுறாங்க சார். இது சரிதானா? இந்த திங்கிங் வந்து சரிதானா சொல்லி சொல்லுங்க சார். அது நீங்கள் சொல்கிற இந்த கருத்தை வந்து நானும் பேரண்ட்ஸ் மூலமாக நானும் கேட்டிருக்கேங்க. ஸ்டூடெண்ட் சைட்லேருந்தும் அந்த மாதிரி இருக்குது. பட் இது எல்லாருக்குமே பொருந்துன்னு நம்ம சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல்ஸோட அவங்களோட நேச்சரை பொறுத்து இது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பார்க்கணுன்னா இப்போ சிபிஎஸ்சி பொறுத்தளவில் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கன்செப்சுவல் கிளாரிட்டி, கருத்துக்களை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த எக்ஸாம் எழுதுறது அது எல்லாமே நடக்கும். திடீர்னு ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷனுக்கு மாற்றுறப்போ அந்த டீச்சிங் மெத்தடாலஜியிலிருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஒரு சிலபஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியர்னு சிலருக்கு தோணலாம். ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி சிபிஎஸ்சி கம்பேர் பண்ணுறப்போ மெட்ரிகுலேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கொஞ்சம் குறைச்சலாக தோணலாம். மெட்ரிக்ல வந்து நீங்கள் திருப்பி ஒரே கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் அடிப்படையான உண்மை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது, இது வந்து எல்லாருக்குமே பொருந்துமாங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஒரு லேர்னிங் ஸ்டைலும் மாறுபடுது. ஒரு கன்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப டீப்பாக வந்து ஒரு சப்ஜெக்டை படிச்சுக்கிட்டு நீங்கள் ஆல் ஆஃப் எ சடன் மாறுறப்போ அதுவே வந்து உங்களுக்கு சிரமமாக கூட தோணலாம். இன்னொன்று வந்து லாங்குவேஜ், ஒரு அவுட் அண்ட் அவுட் வந்து உங்களோட கரிக்குலம் எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷ்லேயே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இப்போ மெட்ரிக் அப்படின்னு வரப்போ ஒரு சில சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் தமிழுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுவே கூட சிரமமாக மாறலாம். இன்னொன்று வந்து ஒரு சடன் டிரான்சிஷன். இது வரைக்கும் ஒரு லைனில் போயிட்டுருக்கீங்க, இன்னைக்கு வந்து ஆல் ஆஃப் எ சடன் டோட்டலி அந்த சிஸ்டமே மாறுது அப்படிங்கிறப்போ அதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, சிபிஎஸ்சிலேருந்து மெட்ரிக் வந்து மாறுறது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அதிக மார்க் வாங்க முடியும்னு கேரண்டி எல்லாம் யாருமே கொடுக்க முடியாது. அது வந்து இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து, அந்த குழந்தைங்களோட படிப்பு அவங்க எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு. எக்ஸாக்ட்லி. பேசிக்கலா வந்து அவங்க கிட்ட அடிப்படையா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு குழந்தைங்கிட்ட, அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஸ்கூலோட ஒரு கைண்ட் ஆஃப் பர்பஸ், ஸ்கூல் வந்து எப்படி ஒரு எக்ஸாமினேஷன் பேஸ்ட் அப்ரோச் வந்து எப்படி கொண்டு போறாங்க அதை பேஸ் பண்ணி, பிளஸ் டீச்சர்ஸ், கண்டிப்பா வந்து டீச்சர்ஸோட ரோல் வந்து ரொம்ப குரூஷியல். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க சிபிஎஸ்சில இருந்து மெட்ரிக் மாறப்போ இந்த மார்க், நல்ல மார்க்ங்கிறது வந்து நீங்க பார்க்க முடியுமே தவிர, பட் ஜஸ்ட் லைக் தட் சிபிஎஸ்சில இருந்து நீங்க மெட்ரிக் மாத்திட்டீங்கன்னா மார்க் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான இது அனுபவம் கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணம். கண்டிப்பா வந்து குழந்தைங்களோட எஃபர்ட், நீங்க போய் சேர்ற ஸ்கூல்ல இருக்கிற ஸ்கூலு, டீச்சர்ஸோட எஃபர்ட், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கான ஸ்கோப் வந்து அதில் இருக்கும். அது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். சார், இப்போ உங்களுடைய அனுபவத்துல, நீங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நினைக்கிறது வந்து சிபிஎஸ்சி பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மெட்ரிகுலேஷன் வந்து பெஸ்டா இருக்கும் எஜுகேஷன் வைஸ் நினைக்கிறீங்களாங்க சார்? ஸோ என்னோட அனுபவத்தை பொறுத்தளவில் நான் ரெண்டையுமே பார்த்துருக்கேன், ரெண்டுலேயுமே வேலை பண்ணியிருக்கேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சிபிஎஸ்சி ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்தாலுமே வந்து டீச்சிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் டீச்சிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சிபிஎஸ்சி பொறுத்தளவில் கண்டிப்பாக வந்து
நேஷ்னல் லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், நீட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், சியூஇடி ஆகட்டும், அதுங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சிபிஎஸ்சி படிக்கிறப்ப நிச்சயமாக ஒரு எட்ஜ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு போகிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களோட லேர்னிங் வந்து டிஸ்கண்டினியூ ஆகாது. கன்செப்சுவல் லேர்னிங் தான் வந்து சிபிஎஸ்சியில் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கருத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணுங்கிறது தான் சிபிஎஸ்சியோட ஒரு கைண்ட் ஆஃப் நோக்கம். இன்னொன்று வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், அதாவது புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த புக்கை தாண்டி குழந்தை வந்து இன்னும் நிறைய படிக்கணும், அது வந்து ஒரு ஹையர் லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் சிபிஎஸ்சியில் இருக்கும். பட் மெட்ரிக்லேயும் வந்து நிறைய வந்து பாராட்டத்தக்க விஷயங்கள் நிறையவே இருக்கு. இது பேசிக்கலி ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்டேட் லெவலில் வந்து நம்ம கொடுக்குற ஒரு கரிக்குலம். ஸ்டேட்டில் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், இப்போ தமிழ்நாடுன்னா தமிழ், கேரளானா மலையாளம். ஸோ ஸ்டேட் லெவலில் வந்து என்ன லாங்குவேஜ் நம்ம இது பேசுகிறோமோ, மொழி வழக்கம் வந்து எதில் இருக்கோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட எஜுகேஷன் சிஸ்டமும் ஓரளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரிப்பரேஷன் வந்து மெட்ரிகுலேஷனில் நிச்சயமாக இருக்கும். அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் சொன்ன மாதிரி திருப்பி ஒரே இதை நம்ம ட்ரில் பண்ணி கொண்டு போகிறப்ப வந்து குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கிறதுக்கு இதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நேஷனல் லெவல்லே வந்து நம்மளோட பாரத பிரதமர் சொல்றது, குழந்தைங்கிட்ட அவர் பேசுகிறப்ப சொல்றது வந்து, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் கொண்டாடணும். அதாவது எக்ஸாமினேஷன்ங்கிறது வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது, அதை வந்து நீங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். மெட்ரிகுலேஷன் பொறுத்த அளவில் இது பார்ட்லி உண்மையாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் இருக்கிற ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. சில விஷயங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பத்தில் அதையும் நம்ம அது நம்மளோட ஒரு ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா அதையும் கடந்து தான் வரோம். ஸோ ஜென்ரலாக சொல்லணும்னா சிபிஎஸ்சி தான் சிறந்தது, இல்லை மெட்ரிக் தான் ரொம்ப சிறந்ததுன்னு அதை சொல்கிறது வந்து அது கரெக்டானது கிடையாது. என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். நிறைய அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஸ்கூலு, நல்ல டீச்சர்ஸு, குழந்தை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்து படிக்குது, இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட அவுட்புட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து இருக்கும். இதையும் தாண்டி அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கு, நான் என்ன வாங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருந்துட்டாலே அவங்க சூஸ் பண்ணுற அந்த பாத் வந்து அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க டெஸ்டினேஷனை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ ஒரே வரையில் சொல்லணும்னா சிபிஎஸ்சி பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அது வந்து கான்செப்ட் பேஸ்டு அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. மெட்ரிகுலேஷன் பொறுத்தவரையில் ஒரு ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் அப்ரோச் இருக்குது, ப்ளஸ் ஸ்கோரிங்க்கான ஒரு ஓரியன்டேஷன் நார்மலி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து பேசிக்கலாக ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ரெண்டுமே வந்து அதுக்கான மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்தவரை மெரிட்ஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்தோட மெரிட்ஸ் வந்து நிச்சயமா அதுக்கு இருக்கு. சிபிஎஸ்சிக்கும் இருக்கு, மெட்ரிகுலேஷனுக்கும் இருக்கு. எல்லாமே நம்ம குழந்தைங்க படிக்கிறது பொறுத்து தான் இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த சிபிஎஸ்சிக்கும் மெட்ரிக்கும் நிறைய டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருந்ததுங்க சார். அதுவும் இந்த கரெக்டான டைம் தான் நினைக்கிறேங்க சார். ஏன்னா இப்போதான் எல்லாமே ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ண வைக்காம எந்த ஸ்கூல்னு சொல்லி தடுமாறிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து நிச்சயமா வந்து பெரிய கிஃப்டா இருக்கும் தான் சார் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோ தெளிவா அவ்வளோ புரிஞ்சு, இப்போ எனக்கே சீரியஸா நிறைய டவுட்ஸ் இருந்ததுங்க சார். அது எல்லாமே இந்த வீடியோ எனக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சுங்க சார். இதை பார்க்குற வியூவர்ஸுக்குமே வந்து நிச்சயமா இது ரொம்பவும் புரிஞ்சிருக்கும். அவங்களும் அடுத்து வந்து டிசிஷன் எடுத்திருப்பாங்க இந்நேரத்துக்கு நினைக்கலாங்க சார். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து எங்களுக்கு இவ்வளோ ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். மீண்டும் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.